அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போறோம்னா, நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் டைப்ரைட்டிங் உடைய ரிசல்ட் எப்போது வரும் அதை எதிர்பார்த்துருக்கீங்க. நமக்கான டைப்ரைட்டிங் எக்ஸாம் என்னைக்கு எழுதி முடிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நாள் ஓகேங்களா. 2 நாள் பார்த்தீங்கன்னா போன மாதம் 31 இந்த மாதம் 1 ஓகேங்களா. 2 நாட்கள் எக்ஸாம் எழுதி முடித்தோம். இதனுடைய ரிசல்ட் எப்போது வரும் டென்டேட்டிவாக சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, எப்போதுமே டைப்ரைட்டிங் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்துட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷமா அவங்ககிட்ட ஒரு 5-7-8 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான டைமிங் 40, 45 இல்லை 47 இந்த டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 47 கணக்காட்சின்னு பார்த்தீங்கன்னா இவங்க அஃபிஷியலாக கொடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா 29/10/2024. ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா 18-19 அடுத்த மாதம் 18-19 10ஆம் மாதம் 2004 வரும். அஃபிஷியல் பிடிஎஃப் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அஃபிஷியல் பிடிஎஃப்ல 29/10/2024 ஓகேங்களா. நமக்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் 18-19 அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிருக்கு. அஃபிஷியலாக நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா 40, 45, 47 ஓகேங்களா. அந்த டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாள் எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்காங்க. ஏன்னா 20ஆம் தேதி ஓகேங்களா தமிழ் காலண்டர் வெள்ளிக்கிழமை இல்லை வியாழக்கிழமை எப்பவுமே ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ தமிழ் காலண்டர் ஓகேங்களா காலண்டர் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ தமிழ் காலண்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த மாசமா நமக்கு மந்த்லி காலண்டர் நம்ம போட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு நான் ஃபுல்லாக ஷோ பண்ணி காட்டுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா 29, ஆனால் நமக்கு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா நமக்கு நான் செக் பண்ணதில் வந்து 18-19 அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கான காலண்டர் வருது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 10ஆம் மாதம் நான் ஷோ பண்ணுறேன். ஓகே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் மாதம் நமக்கு ஷோ பண்ண வச்சுங்க. ஓகே 19 ஓகே புதன்கிழமை. அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியாழன் வெள்ளி எப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாருங்கள் 18-19 சொன்னல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் 18ஆம் தேதி ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் 29 சொல்லியிருந்தாங்க செவ்வாய்க்கிழமை ஓகேங்களா. செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் டிஃப்ரெண்ட் ஆகுது. 40, 40, 47 கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18-19 தான் நமக்கு கணக்கு. அப்போ நமக்கு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்பு உள்ளது. நன்றி.